பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ டேய், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இப்படி டைனிங் டேபிள் மேல ஏறி உட்காந்துருக்க. ஆமா, நீ மூஞ்ச ஏன் இப்படி வச்சிருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல. டேய், இப்ப எதுக்குடா இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்க? அத்தை, மா, எங்க போனாங்க இவங்க? கூப்பிட்டுட்டே இருக்க. மா, அத்தை. என்னங்க வந்துட்டாங்க. அத்தை மா, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க இப்போ? ஆமா, இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? இவன் வேற கோவமா இருக்கா, என்னாச்சு? வீட்ல யாரும் இல்லையா? நிலா எங்க? அத நீயே இவன் கிட்ட கேளுடா. இவன் கிட்ட கேட்கவா? டேய், நிலா எங்க? எனக்குலாம் தெரியாது. என்ன தெரியாதா? டேய், அவ பிரெக்னெண்டா இருக்கா, எங்கன்னு கேட்டா தெரியாதுங்கிற. அத்தை, அவன் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. ஆமா, இப்ப எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? கிரண், இவன் நிலாவை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டான்டா. வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னானா? டேய், உனக்கு என்னாச்சு? எதுக்கூட அவளை வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்ன? அவ என்ன பேசினான்னு சொன்ன, நீயே அவளை அடிச்சு துரத்திருப்ப. பைத்தியமாடா நீ? அப்படி அவ என்ன சொன்னா? இப்ப எதுக்கு அவளை வீட்டை விட்டு போன்னு சொன்ன? அது எப்படிடா என் வாயால சொல்றது? மா, நீங்களாவது சொல்லுங்க, இங்க என்னதான் நடந்தது? டேய், எனக்குமே ஆரம்பத்துல என்ன நடந்ததுன்னு தெரியலடா. நான் வரும்பொழுது எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவன் வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டா. அவளும் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளில போயிட்டா. சண்டை நடந்தது, வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னதும் அவளை வீட்டை விட்டு வெளில போயிட்டாளா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, தயவு செஞ்சு தெளிவா சொல்றீங்களா? என்னதான் அப்படி நடந்தது? கிரண், இவங்க ரெண்டு பேரும் அங்க ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கடா பாப்பா கூட. காவியா வந்து என்னடா உடம்பு நல்லா இருக்கா என்னன்னு கேட்டு இருந்திருப்பா போல. நல்லாதான் இருந்தா நிலா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, காவியா மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. என்னென்னமோ பேசினாடா. நீ துரோகம் பண்ற, என் புருஷனை விட்டு தள்ளிப்போ, என் புருஷனை கொல்ல பார்த்தது நீதான், அது மட்டும் இல்லாம ரியா அர்ஜுன் முன்னாடி விரும்பினால அந்த பொண்ணு கொன்னதும் காவியா தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாடா. என்ன என்ன சொல்றீங்க? நிலா அப்படி கேட்டாளா? உனக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? கோவம் வருதுல்ல அவன் மேல. எப்படிடா அப்படிலாம் அவ சொல்ல முடியும்? காவியக்காவை பத்தி எப்படிடா அவ அப்படி பேச முடியும்? அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து நம்ம அவங்க தாண்டா வளர்த்தாங்க. அவங்க மேல எப்படி பழி போடுற பாருடா. நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? அத்தை, நீங்க சொல்லுங்க, நிலா இப்படிதான் கேட்டாளா? அதுவும் காவியா கிட்ட? ஆமாண்டா, இப்படிதான் கேட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு நல்லா புரியுது மச்சான். இந்த பொண்ணுங்க இப்படிதான் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா பேசுவாளுங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட பிறந்தவங்கள பிரிக்க தான் பாப்பாளுங்க. இத்தனை நாளா நான் தாண்டா இவள நல்லவன் நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன். இவ தாண்டா விஷம். இவ ஏன் அக்காவை பார்த்து தப்பா பேசுறா? அதுக்குன்னு என்ன ஏதுன்னு யோசிக்காம அவளை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லுவியா? வேற என்ன பண்ண முடியும்? என் அக்காவை பத்தி தப்பா பேசுறவங்க யாரும் எனக்கு வேணாம். அதான் வெளில போன்னு சொல்லிட்டேன், அவளும் போயிட்டா. அவ்வளவுதான் இனிமே. டேய், அது மட்டும் இல்லடா, அவ எவ்வளவு அழுது கேட்டா தெரியுமா? நான் மட்டும் வேணாமா, இல்ல என் வயித்துல இருக்க குழந்தையும் வேணாமா உங்களுக்குன்னு? அதுக்கு இவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், என்னடா சொன்ன? அதான் சொன்னனே, என் அக்காவை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொன்னேன். அர்ஜுன், என்னடா தப்பா பேசினவ அவ, நீ அவ மேல கோவப்படாம என் மேல கோவப்பட்டு? சின்ன வயசுல இருந்து நீ என் மேல அடிச்சது கூட இல்லடா. நானுமே உன்னை அடிச்சது கூட இல்ல. விளையாட்டுக்கு கூட நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்க மாட்டோம். ஆனா அவளுக்காக, அதுவும் தப்பு பண்ண அவளுக்காக, தப்பா பேசின அவளுக்காக என்னைய அடிச்சிட்டல. யாருடா சொன்னா அவ தப்பா பேசுனன்னு? உன் மரமண்டைக்கு புரியலையா? அவ பேசுனது கரெக்ட் தான், 100% கரெக்ட் தான். காவியா அப்படிதான் பண்ணாங்க. கிரண், நீயும் தப்பா பேசாதடா. ஏய், உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது தாண்டா. ஆனா உனக்கு எல்லாம் தெரியுமா? நீ அவ்வளவு மாதிரியே பேசுற.
எனக்கு எல்லாம் தெரிஞ்சதால தாண்டா பேசுறேன். ஆனா இந்த விஷயம் எல்லாம் இவளுக்கு எப்ப தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு ஷாக்கா இருக்கு. இது இன்னைக்கு தெரிஞ்சதா இல்ல எப்ப தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா அவ பேசினது எல்லாமே உண்மைதான். கிரண், நீ என்னடா சொல்ற? ஆமாத்த, நிலா நிலா சொன்னது உண்மைதான். காவியா ஆசைப்பட்ட பையன் கூட நம்ம சேர்த்து வைக்கலங்கிற கோவத்தை அர்ஜுன் மேல காட்ட ஆரம்பிச்சிருக்கு. நான் எப்படி சொல்லுவேன்? கூட பிறந்தவனே பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதால அவளை மிரட்டி இருக்காங்க. டேய் கிரண், என்னடா நீ என்னென்னமோ சொல்ற? அத்தை, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். மச்சான், நீ என்னடா சொல்ற? என்னால 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 புரிஞ்சுக்க முடியல. நீ என்ன சொல்ற? உண்மைனா? உனக்கு ஞாபகம் இருக்கா? பெங்களூர்ல நீ அந்த பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருந்தியே, அதான் ரியா கண்ண ஒரு பொண்ணுக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணை தேடி ஊரா அலைஞ்சியே. நான் கூட உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டான்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்குடா. அந்த பொண்ணை நான் தேடி அலைஞ்சேன்டா, உனக்காக அலைஞ்சேன். அப்படி தேடி அலையும் போதுதான் நிறைய விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ரியா ஆக்சிடென்ட் ஆனப்போ ஆக்சிடென்ட் பண்ண அந்த லாரி டிரைவரை நான் கண்டுபிடிச்சேன். அவனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் விசாரிச்சு பார்த்தா அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது காவியா தான். என்னடா சொல்ற? அக்காவா? அக்காவாட அப்படி பண்ண சொன்னாங்க? நான் ஃபர்ஸ்ட் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் பேசு. நான் அவனை போய் விசாரிச்சப்போ அவன் தான் இதெல்லாம் சொன்னான். எனக்கு அவ சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள நான் நிறைய வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய உன்னைய கஷ்டப்படுத்துன்னு சின்ன 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 விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு ஒரு கட்டத்துல நான் அவங்கள போய் கேட்க ஆரம்பிச்சேன். அவங்களும் என்ன கஷ்டப்படுத்துனீங்களே, நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா, நான் உங்களையும் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி அவங்க அப்போதுல இருந்து திரும்பவும் ஆரம்பிச்சாங்க உன்னை கஷ்டப்படுத்தணும்னு. உன்னை மட்டும் இல்ல, நிலாவையும் கஷ்டப்படுத்தணும்னு ஆரம்பிச்சாங்க தான். ஆனா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு நிலா மேல எந்த வெறுப்பும் வரல, நிலாவை கஷ்டப்படுத்தணும்னு தோணல. அன்னைக்கு அம்மாவும் நிலாவும் ஷாப்பிங் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் கோவத்துல போய் காவியாவை கத்துனேன். ஆனா காவியா தெளிவா சொன்னுச்சு, எனக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஆரம்பத்துல தப்பு பண்ணந்தான், ஆனா நான் இப்ப எதுவுமே பண்ணல. நீ என்னடா சொல்ற? அக்கா தான் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்ற, அப்புறம் அக்கா தான் தப்பு பண்ணலன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போதைக்கு உனக்கு எதுவும் புரியாதுடா. என்னால டீட்டெயிலா இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா நிலா சொன்னது உண்மைதான். அதாவது பாதி உண்மை பாதி பொய். அவளுக்கு தெரிஞ்சத அவ உண்மையா சொல்லிட்டா. ஆனா அவளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா இப்ப அது சொல்ற நிலைமையில இல்ல. அவ பிரெக்னண்டா இருக்கா, அவளுக்கு எப்ப வேணா டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல அவளை நீ அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இருக்க. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியல? மச்சான், ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன்டா. அவளை வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னா அவன் ஏன்டா போனா? அடிச்சுனா வச்சுக்க, பல்லுலாம் தெரிச்சிருண்டா. அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளில போ. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதுவும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிருக்க. அப்புறம் எப்படிடா அவன் இங்க இருப்பா? ஏய், அவளாவது எனக்கு புரியுற மாதிரி சொல்லி இருக்கலாம்ல. அம்மாவும் அத்தையும் சொல்லும் போதே எனக்கு புரியுதுடா. அவ நல்லா உனக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கா. சொல்லும் போது சொல்ல, உங்க அக்கா எதுவும் பேசாம எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க, பேச சொல்லுன்னு. எதுக்குடா காவிய பேசாம இருந்துச்சு? அக்கா மேல திடீர்னு அவ அப்படி பழி போட்டதும் அவங்களால தாங்கிக்க முடியலன்னு அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். கிழிச்ச, இதுதான் நீ சின்ன வயசுல இருந்து காவியாவை பார்த்துட்டு இருக்க லட்சணமா? உனக்கு தெரியாது, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா தைரியமா நான் தான் பண்ணுனேன்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த தப்பை மறைக்கணும்னு நினைச்சிட்டா இல்ல நம்மளே கண்டுபிடிச்சிட்டா அவங்க பேச மாட்டாங்க, அழுவாங்களே தவிர ஒரு வார்த்தை பேசவே மாட்டாங்க. இதுவே அவங்கள நம்ம எந்த தப்பும் பண்ணாதப்ப பிளேம் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது, வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. அவங்கள பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் கூட தானே இருக்க, உனக்கு புரியலையா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு? அவங்க அழுதுட்டு இருந்தக்கப்பே நீ புரிஞ்சிருக்கணும்டா அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு. டேய், இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்கலடா. அவ சொன்னதுல கோவம் வந்து ஏதோ பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? அவ எங்க போனா என்னன்னே தெரியலடா.
அதுதான் நாங்களும் சொல்றோம். அவ எங்க போனா என்னன்னே தெரியல. ராதிகா வேற இங்க ஊர்ல இல்ல. அவ இருந்திருந்தா கூட அவளை தேடி போயிருப்பா. ஆனா ராதிகா இங்க இல்ல. இப்ப அவ எங்க போனான்னு கூட எனக்கு தெரியல. ஒழுங்கா அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. இல்ல அவ்வளவுதான். நான் போறேன் மச்சான். நான் போய் இவளை கூட்டிட்டு வரேன். நில்லுடா. அப்பா அப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. தப்பு பண்ணிட்டியா? டேய், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? ஒரு ஆம்பளை கட்டின பொண்டாடி சொல்றத கண்மூடி தடமா நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கதான். அதுக்குன்னு எதுவுமே நம்பாம இருக்க கூடாதுடா. அவ சொல்றது என்னன்னு நம்ம யோசிக்கணும். நம்பலாமா நம்ப வேணாமான்னு யோசிச்சு பார்க்கணும். அது உண்மையா பொய்யான்னு யோசிச்சு பார்க்கணும். ஆனா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன் கூட பிறந்தவ இருக்கிற நம்பிக்கைய அவ கூட மேல வைக்காம அவளை இப்படி அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி வச்சிருக்க. அதுவும் மாசமா இருக்கிற புள்ளடாவ. உனக்கு நான் இதையடா சொல்லி கொடுத்து வளர்த்த. நீ ஏன் புள்ளதானடா? பா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. பா நான் வந்து கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அடி கூட வாங்கிக்கிறேன். இப்ப நான் போய் அவளை தேடணும்ப்பா. அவ எங்க போனான்னு தெரியலப்பா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அர்ஜுன், உன்னை நான் எவ்வளவு நம்பினேன்டா. உனக்கு உன் அக்காவால பிரச்சனை வருதுன்னு கிரண் வந்து என்கிட்ட தான் சொன்னான். நான் அது எல்லாம் தெரிஞ்சும் என் ஃப்ரெண்டு கிட்ட கூட இது வரைக்கும் நான் எதுவுமே மறைச்சது இல்லடா. ஆனா அவன் சொன்ன ஒரு காரணத்துக்காக தாண்டா இவ்வளவு நாள இவன் கிட்ட மறைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் இவனை நான் கூட்டிட்டு போயிட்டு இவன் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். சொல்லிட்டு சரி இது நம்மளோட முடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு தாண்டா வந்தோம். ஆனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க. மாமா இது எல்லாம் உங்களுக்கும் தெரியுமா? இது எல்லாமே எனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியும்டா. அது தெரிஞ்சதாலதான் நான் இத்தனை நாளா காவிய கிட்ட ஒழுங்கா பேசாம கூட இருந்தேன். மாமா இது எதுவுமே எனக்கு தெரியாது மாமா. நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா. பா நான் சொல்றேன்ல, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். பா அதான் அண்ணன் சொல்றான்லப்பா, ஃபர்ஸ்ட் அண்ணியை போய் கூட்டிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணுமோ பேசிக்கலாம். பா நான் போய் இவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஒழுங்கா போய் என் மருமகளை கூட்டிட்டு வந்துரு. இல்ல அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அர்ஜுன் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லடா. இன்னும் வீட்டுக்கு வரல? இன்னும் வரலையா? இல்லை நானும் பார்க்கல. நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம். நான் கூட்டிகிட்டு வந்துடுவோம். சரி நான் அப்புறமா பேசுகிறேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன் அன்பே அன்பே. டே அர்ஜுன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருப்பா. நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கிரண், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது எனக்கு இப்போதாண்டா புரியுது. அவள் எங்கே போனான்னு தெரியல. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாள்ல நான் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னதும். ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாடா. நீ லவ் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் அவளை நீனு ஏன் கூட மிரட்டினது இல்லடா. நீ அவளை அவ்வளோ பாசமா பார்த்துட்டு இருந்திருக்க. திடீர்னு நீ அவளை அடிச்சு அவளை வெளில போன்னு கோவத்துல கத்துனா அவளை எப்படிடா தாங்குவா? இந்த மரமண்டிக்கு அப்போ புரியலடா. இப்போதான் புரியுது. இது நாள் வரைக்கும் நான் அவளை எங்கேயுமே திட்டினது கூட இல்லடா. விளையாட்டுக்கு கூட நான் அவளை அடித்தது கிடையாதுடா. ஆனால் இவளை இன்னைக்கு ஏன் கையால், இந்த கையால் அவளை ஓங்கி அரிஞ்சிட்டேன்டா. அரிஞ்சது மட்டுமா, வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டேன். அப்போ கூட இந்த குழந்தையும் போகணுமான்னு கேட்டால, அப்போ கூட என் மனசு இறங்கல பத்தியா? அப்போ நான் எவ்வளோ கெட்டவன்டா. டே இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலண்டா. இப்ப இருட்டாக போகுது. அவ எங்க இருக்கான்னு தெரியல. சாரிடி நீலா, நீ எங்கே இருக்க? நான் தப்பு பண்ணிட்டேன். உன் அர்ஜுன் தப்பு பண்ணிட்டேன்டி. நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. உன் காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு வந்துடுடி. யாரடா நீதான் மட்டும் பாரடா, காதல் வேற ஏதடா, நீனா மட்டும் தானடா. வண்டார் கொடிய
பாட்டிமா ரொம்ப லேட் ஆகுது, வீட்டுக்கு போகலாம். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் திட்டுவாங்க. இருமா, இங்கே ஏதோ ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கு, என்னன்னு கேட்டுட்டு போவோம். அம்மாடி, மாசமா இருக்கிற பொண்ணு எதுக்கு இந்நேரத்தில் இங்கே உட்காந்து அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மாதான். சும்மாவா? நீ இப்படி சும்மா அழுதினா அது உன் குழந்தைய தானே பாதிக்கும். அழலாமா? உன்னை பார்த்தா நிற மாசமா இருக்கு, நிற மாசம் புள்ளத்தாச்சி, இப்படி தனியாக உட்காந்துருக்க, கூட யாரும் இல்லையா? இல்லை பாட்டி, நான் மட்டும்தான். நீ மட்டுமா? உன்னை மட்டும் எப்படி தனியாக விட்டாங்க? நீ வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டியா? பாட்டி, நீயே இதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்குற? சாரிங்க, பாட்டி ஏதோ கேட்டுட்டாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைடா, பரவாயில்ல பாட்டி, நான் கோச்சிக்கிட்டுலாம் வரல. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் இப்படி வந்து உட்காந்துருக்கேன். சரி, மனசு கஷ்டமாக இருந்தா இப்படி நிறமாச பிள்ளைக்காரி நீ தனியாவா வர்றது? திடீர்னு வயிறு வலி வந்தா என்ன பண்ணுவ? தப்பு தான் பாட்டி, நான் ஏதோ ஒரு கோவத்தில் இங்கே வந்து உட்காந்துட்டேன். நான் இப்போ கிளம்பிடுறேன். இங்கே பாருமா, நீயே எனக்கு பேத்தி தான், அதனால் சொல்கிறேன். குடும்பத்தில் 1000 பிரச்சனை வரும், அதுக்குன்னு இப்படி கோச்சிக்கிட்டெல்லாம் வெளில வரக்கூடாது. அதுவும் புள்ளத்தாச்சி பொண்ணு, இப்படி நீ வரலாமா? அதுவும் தனியாக. நீ பாட்டுக்கும் கோச்சிக்கிட்டு வந்துட்டியே, இப்போ திடீர்னு உனக்கு வயிறு வலி வந்தா இப்போ நான் இங்கே இல்லை, நீ என்ன பண்ணுவ? உன் கோவத்தால் பாவம் வயிற்றுல இருக்க பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு? எதுக்கு அதை கஷ்டப்படுத்தணும்? புரியுது பாட்டி, நான் பண்ணது தப்பு தான். நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஏன்னா நான் வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். நீங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் என் வீட்டில் இருக்கவங்கள வர சொல்லி நான் உங்கள் கூட போயிடுவேன். என்கிட்ட ஃபோன் இருக்கு, நான் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறது? அட, நம்ம ப்ரோ பண்ணுறாரு. என்ன ப்ரோ, ஃபோன் பண்ணி அவள் எடுக்கலையா? அதனால் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க இல்லவே இல்லையே. அனு, நான் அதுக்காக கால் பண்ணல, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க ப்ரோ. அண்ணி அங்கே வந்தாங்களா? அக்காவா? நிலாக்கா இங்கே வரலையே, ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ப்ரோ, ஒழுங்கா சொல்லுங்க, என்னாச்சு? அக்கா இங்கே வந்தாங்களான்னு இந்த டைம்ல கேட்குறீங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனு, நான் அப்புறமா பேசுகிறேன். ப்ரோ, நீங்கள் மட்டும் இப்போ சொல்லலை, நான் ராதிகாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி அக்கா அங்கே வந்தாங்களான்னு கேட்குறான்னு. ஐயோ அனு, சொல்லுங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இந்த டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா இங்கே வந்தாங்களான்னு கேட்குறீங்க, அப்போ ஏதோ பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்லலை, நான் ராதிகாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். சரி சொல்கிறேன். வீட்டில் ஒரே பிரச்சனை, அண்ணனுக்கும் அன்னிக்கும். அண்ணி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. என்ன? அக்கா கோச்சிக்கிட்டு வெளியில வந்துட்டாங்களா? கோச்சிக்கிட்டு வெளியில வர அளவுக்கு அப்படி என்ன சண்டை? அர்ஜுன் அண்ணா என்ன சொன்னாங்க? அண்ணன் தான் சண்டையில் அண்ணியை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்க, அதான். என்ன? கோவத்துல வெளியில போக சொல்லிட்டாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிவரி டேட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்படி சொல்றீங்க? இப்போ அவங்க எங்க போனாங்க? அது எனக்கு தெரியல அனு, அதான் அங்கே வந்திருப்பாங்களா என்னன்னு உன்கிட்ட கேட்கலான்னு. அக்காலாம் இங்க வரவே இல்லை. இப்போ எதுக்கு அவரு அக்காவை வீட்டை விட்டு வெளில போக சொன்னாங்க? அப்படி என்னதான் சண்டை? அனு அனு, இப்போ அது சொல்கிறதுக்கு டைம் இல்லை அனு, நான் போய் அண்ணியை தேடணும். அப்புறம் இதை ராதிகா கிட்ட மட்டும் சொல்லிடாத. அதுக்கப்புறம் அண்ணி அங்கே வந்தாங்கன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? ப்ரோ ப்ரோ, ச்சே, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒரு பிரெக்னெண்டா இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சண்டை? இவ்வளோ நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கே தான் வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. ராதிகா இல்லாததால என்ன சொல்கிறது என்னன்னு தெரியாமல் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. சரி, நம்ம அவங்கள போய் தேடி கூட்டிகிட்டு வரலாம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லக்கா. அப்புறம் இனிமே இது மாதிரி பண்ணாத, உன் நல்லதுக்கு தான் இந்த பாட்டி சொல்கிறேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் பாட்டி. சரி, பார்த்து போ.
நான் போயிட்டு வரேன். ஆ சரிங்க பாட்டி. ஓகேக்கா, நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் பார்த்து போங்க. ஆ சரிடாம்மா. தப்பு பண்ணிட்டா அர்ஜுன். நீங்கள் உங்கள் அக்காவை பற்றி சொன்னதும் தானே என்னை கோவப்பட்டு அடிச்சிங்க, திட்டினீங்க. இதையே நான் புரிஞ்சிக்கல. யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும் தானே. கூட பிறந்தவங்கள தப்பாக பேசினா கோவம் வரணும் அர்ஜுன். அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. இதை நான் புரிஞ்சிக்காம எதுக்கு நான் வீட்டை விட்டு வெளில வரணும்? தப்பு பண்ணிட்டா அர்ஜுன். நிலா, வீட்டுக்கு போ. உனக்காக அங்கே எல்லாருமே காத்துட்ருப்பாங்க. எல்லாரும் பயந்தும் போயிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாமாடா? உங்கள் அப்பா மேலே தேவையில்லாமல் நான் கோவப்பட்டு இப்படி வந்திருக்கக்கூடாது. தப்பு என் மேலே தான். நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்பா நம்மளுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்திருப்பாரு, பயந்தும் இருப்பார். பட்டு, பாத்தியா, அப்பாவுக்கும் அதிகமாக கோவம் வருது, அம்மாவுக்கும் அதிகமாக கோவம் வருது. ஆனால் உங்களுக்கு மட்டும் கோவமே வர வேணாம். இப்படி 3 பேருக்குமே கோவம் வந்துருச்சு, அவ்வளோதான். நம்மளை யாராலையுமே சமாளிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு கோவம் கொஞ்சம் கம்மியாகவே வரட்டும். நம்ம சீக்கிரமாக அப்பா கிட்ட போகலாம். அப்பா நம்ம 2 பேரும் காணணும்னு ரொம்ப பயந்துருப்பார். பாவம் அப்பா. அப்பாவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். அம்மாவும் பாப்பாவும் ரோட் கிராஸ் பண்ண போகிறோம். ரோட் கிராஸ் பண்ணும்போது எப்பயுமே பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கார் வருதா இல்லை வேற ஏதாவது பஸ் லாரி ஏதாவது வருதா என்னன்னு பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். புரியுதா? அச்சோ, மழை வேற வருதே. சரி சரி, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். அந்த சைடு கிராஸ் பண்ணி போனால் அங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம போய் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம். கிரண், அவளை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன்டா. அவ எங்கடா போனா? நான் பண்ணது தப்பு தான்டா. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏன் அடி கூட வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு அவ என் கூட வர சொல்லுடா. அவ எங்கடா போனா? டேய், உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்றது கூட தெரியல. உன் மேல எனக்கு அவ்வளோ கோபம் இருக்கு. ஆனா இப்போ நிலா எங்க இருக்கான்னு தெரியல. நம்ம எல்லா இடத்துலயும் தேடியும் அவ எங்க தான் இருக்கா? தெரியலடா. என் மேல எவ்வளோ கோவம் இருந்தா அவ எங்க போனான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன். அவ மனசை கஷ்டப்படுத்தி இருக்கேன். நான்லாம் மனுஷனே இல்லடா. நானா வாழவே தகுதி இல்லாதவன். இப்படி மாசமா இருக்கிற பொண்ணை யாராவது அடிச்சு வீட்டை விட்டு வெளில துரத்துவாங்களா? ஆனா நான் பண்ணியிருக்கேன். என்னை விட கேவலமான ஒருத்தன் இந்த ஜென்மத்துல இருக்கவே முடியாதுடா. அர்ஜுன், மழை வேற வருதுடா. அவ எங்க இருக்கான்னு தெரியல. வா, நம்ம இன்னும் எங்கேயாவது தேடி பார்க்கலாம். அவ எங்கேயாவது இருப்பா. வாடா. நான் பண்ணது தப்பு தாண்டி நிலா. தயவு செஞ்சு எங்க இருக்க? என்னை கஷ்டப்படுத்தாத. டேய், பைத்தியமாடா நீ? ரோட்ல உட்காந்து இப்படி கத்திட்டு இருக்க. முதல்ல எழுந்துச்சு வா, நம்ம வேற எங்கேயாவது போய் தேடலாம். அர்ஜுன், அர்ஜுன், கிரண் அண்ணா, ஐயோ அர்ஜுன், நான் இங்க தான் இருக்கேன். அர்ஜுன் பாட்டி, நான் தான் சொன்னேன்ல சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு. பார்த்தீங்களா, நம்ம நினச்ச மாதிரி மழையே வந்துருச்சு. ஒன்றும் ஆகாது, போயிடலாம் போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். யார் அது? ஐயோ, நீயா? என்னாச்சு உனக்கு? பாட்டி, ஒரு காரன் வந்து வயிற்றுல வேகமாக இடிச்சிட்டான். எனக்கு வலி தாங்க முடியல. என்னால் முடியல பாட்டி, ரொம்ப வயிறு வலிக்குது. அச்சோ, இப்படி வேற வந்து இடிச்சிட்டானுல்ல. தலையில வேற ரத்தம் வருது. திவ்யா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. ஆ சரிங்க பாட்டி. காற்றில் இலையை போல பிடியை தேடி தவிக்கிறேனே. ஒரு நொடி சாரலானாய், மறுநொடி காணலானாய். எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீ தொலைத்தாய்? உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய்? என் உயிரை உண்ணும், என் உறக்கம் கொல்லும், என் உயிரை
இப்படியே அழுதுட்டு இருந்தா ஒன்றுத்துக்கும் ஆகாது. வா, நம்ம வேற இடத்துல போய் தேடி பார்க்கலாம். கண்டிப்பா நிலா கிடைப்பா. ம் சரிடா கிரண். அர்ஜுன், போகாதீங்க அர்ஜுன், நான் இங்கே தான் இருக்கேன். அர்ஜுன். பாட்டி, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஐயோ, திடீர்னு மழை வேற வருது, நான் வேற அப்படியே வந்துட்டேனே. இந்த மழையில் வேற நிலாக்கா எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? ஏன்க்கா நீங்கள் வீட்டை விட்டு வந்தீங்க? என்ன இந்த மழையிலையும் அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு, என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. சரி, போய் அங்கே என்னன்னு பார்ப்போம். அம்மாடி, கொஞ்சம் வலியை பொறுத்துக்குமா, இந்தோ ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும். முடியல பாட்டி, வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால முடியல. அக்கா, நிலாக்கா, என்னாச்சு உங்களுக்கு? இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணாமா? ஆமா பாட்டி, இவங்க என் அக்கா. அக்கா, நிலாக்கா, என்னக்காச்சு உங்களுக்கு? தலையில இருந்து ரத்தம்லாம் வருது. அது அவங்க இங்கே நின்றுருக்காங்க, கார்காரன் வந்து ஸ்ட்ரைட்டாக வயிற்றுலே இடிச்சிட்டு நிற்காம போயிட்டான். அவங்க இடித்த வேகத்தில் கீழே விழுந்து அவங்க பக்கத்தில் இருக்க கல்லில் தலை இடித்து ரத்தம் வந்துருச்சு. ஐயோ, கார்காரன் வந்து வயிற்றுல இடிச்சிட்டானா? ஐயோ அக்கா, வலிக்குதா உங்களுக்கு? அனு, என்னால் வலி தாங்க முடியல அனு, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, என்னால் முடியல. அர்ஜுன், அர்ஜுன். அக்கா, அக்கா, ஒன்றும் இல்லைக்கா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். நான் இப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், வர சொல்கிறேன். அக்கா, அக்கா, என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி, அவங்க மயங்கிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அக்கா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். கிரண், என்னடா எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், அவ எங்கடா போயிருப்பா? ஒருவேளை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தா? டேய், அப்படி போயிருந்தா இந்நேரம் அங்கேருந்து ஃபோன் வந்திருக்கும்ல. ஆனால் இன்னும் அங்கேருந்து ஃபோனே வரல. அப்போ நிலா இங்கே தாண்டா எங்கேயும் இருக்கா? இங்கே தான் இருக்கான்னு சொல்கிற, ஆனால் அவ எங்கன்னே தெரியலையேடா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். ஏய், நீ கவலைப்படாதடா, அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. அவள் இங்கே தான் எங்கேயும் இருக்கா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அம்மா, அழாதீங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு என்ன ஆகிறது? இன்னைக்கு என்ன ஆனால் என்ன, நிற மாத பிள்ளைய இப்படி வெளியில் துரத்தி விட்டுட்டான். வெளியில் வேற இப்படி மழை பெய்யுது, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, ஒரே பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க நிலாவை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆ, சொல்லணும். அக்கா, அக்கா, எங்க இருக்கீங்க? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? அக்கா, நிலாக்கா, நிலாக்கா. அச்சச்சோ, நிலாவை கேட்குறாளே, ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? இல்லை இல்லை, தெரிஞ்சிருக்காது. யார் சொல்லியிருப்பா? இவன் மட்டும் இப்போ நிலா இங்கே இல்லாதது, வீட்டை விட்டு வெளில போயிட்டான்னு தெரிஞ்சுட்டனா அதை அப்படியே ராதிகிட்ட சொல்லிடுவா. ராதிகா சும்மா விட மாட்டா, பெரிய சண்டையை ஆக்கி விட்டுருவாளே. என்ன பண்ணுறது? சரி, சமாளிப்போம். என்னடி சொல்கிற? நிலாவா? நிலா இங்கே தானே இருக்கா, அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா? ஏக்கா போய் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், நான் எங்கடி போய் சொல்கிறேன்? நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்க்கா. அக்காவுக்கும் அத்தானுக்கும் சண்டை நடந்தது, அப்புறம் அக்கா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வந்தது, எனக்கு எல்லாமே தெரியும். நானுமே அக்காவை தேடி தான் இங்கே சுற்றிட்டு இருந்தேன். நோ, அது ஒரு சின்ன பிரச்சனை தான், நீ அதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, கிரணும் அர்ஜுனும் நிலாவை தேடி தான் போயிருக்காங்க, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நீ அதுக்கெலாம் அழாத. ஏய், நீ ஃபோன் பண்ணி ராதிகா கிட்ட மட்டும் சொல்லிடாதடி, அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவா. ஐயோ அக்கா, நான் அதுக்காக ஃபோன் பண்ணலக்கா. நிலா அக்கா, நிலா வந்துருவாடி. அக்கா, நிலா அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏய், என்னடி சொல்ற? எப்போ? இப்பதான்க்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அக்காவை தேடி போனேன். அப்போதான் கார் ஏதோ வந்து வயிற்றுல மோதிடுச்சு. அங்கேருந்து கீழே விழுந்து ஒரு கல்லில் இடிச்சு மண்ணிலெல்லாம் ரத்தம் வந்திருக்கு. நான் அங்கேருந்து இப்போதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே என்னென்னமோ கேட்குறாங்கக்கா,
சைன்லாம் பண்ண சொல்றாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. எனக்கு இன்னும் பயமா இருக்குக்கா. நீ வாயேன். அனு அனு சரி, நீ இப்போ எங்க இருக்க? அக்கா அக்கா எப்பயுமே ஹாஸ்பிட்டல் வருவாங்கல்ல, அவங்க ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அங்கதான் இப்போ கூட அத்தா இருந்தாரே, ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் தான்க்கா இருக்கோம். நீ வாக்கா, சீக்கிரமா வாக்கா. நீ அத்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கூட்டிட்டு வாக்கா. இங்கே என்னென்னமோ சொல்கிறாங்கக்கா, எனக்கு பயமா இருக்கு. நீ வாக்கா. அனு நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை. நான் ஏதோ 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுறேன், சரியா? நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. சரிக்கா, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். நீ சீக்கிரம் வாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, பயப்படாத. இதோ நான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். நீ அங்கேயே இரு, அங்கே இரானு, எங்கேயும் போயிடாத. வா, ஏன் அழுவுற? யார் ஃபோன் பண்ணா? அத்தை, அனு தான் ஃபோன் பண்ணா. நிலா நிலா நிலாக்கு என்னாச்சு? நிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, ஹாஸ்பிட்டலில் இருக்காளாம். நம்மள உடனே வர சொன்னான். ஐயோ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ பிரபா, வா வா, சீக்கிரம் போவோம். பிரபா, கிரணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் போகும்போது சொல்லிக்கலாம் அத்தை. வாங்க, இப்போ நம்ம கிளம்பலாம். பிரபாக்கா, வந்துட்டீங்களா? என்னடி ஆச்சு? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லக்கா, எதுவும் சொல்லலக்கா. என் மருமவ எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கால? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? குழந்தை நல்லா இருக்குல்ல? ஆண்டி, எனக்கு எதுவுமே புரியல. நான் போனப்ப அக்கா தலையில் அடிபட்டு பிளட்டெல்லாம் வந்து வலியில் துடிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மயங்கிட்டா. நான் உடனே ஆம்புலன்ஸில், அதுவும் அங்கே இருக்கிறவங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணதால என்னால் சீக்கிரமாக இங்கே கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. டாக்டர் எதுவும் சொல்லல ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கு. அம்மா, டே அர்ஜுன், பாத்தியா? நீ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? இப்ப பாருடா, அவ எந்த நிலைமையில இருக்கான்னு பாருடா. அம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா, பெரிய தப்புதாம்மா. டேய், இப்ப சொல்லி என்னடா ஆக போகுது? அவ எந்த நிலைமையில இருக்கான்னு பாருடா. நான் பயந்த மாரி ஆயிடுச்சு பாத்தியா? வயிற்று புள்ளத்தாச்சுடா. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கார்காரன் வயிற்றுலே இடிச்சிட்டான்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்குடா. என்னமோ சொல்றீங்க? கார்காரம் வயிற்றுலே இடிச்சிட்டானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய், என்ன பண்ற? உன்னை கொல்லாதான் யாத்திரமே அடங்கும். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.